ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. நாம் ஆயிரங்காலத்து பயிரை பார்த்ததில்லை. ஆனால் ஆயிரங்காலத்து உயிராக இருக்கக்கூடிய நம்முடைய மான உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாசறை தான் புதுமை இலக்கியத்தன்றல். புதுமை இலக்கியத்தன்றல் நம்முடைய நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவருடைய அந்த கருத்துக்கள் பாருங்கள், ரொம்ப மிக முக்கியம். இன்னொன்று கூட சொன்னார், புத்தகங்கள். இந்த புத்தகம்லாம் வெளியே வரல, அவர்களே சொன்னார்கள். நம்முடைய திராவிட மரபணு எழுதிய மிகப்பெரிய புரட்சி எழுத்தாளர் நரேந்திரகுமார் அவர்கள் அந்த ஒரு நூலை பற்றி சொன்னோம். இது இன்னொரு நூல் அவர்கள் எழுதி மிக முக்கியமாக ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நூல், கலைஞரால் எழுத்தாளர் ஆனேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு தொகுப்பு. மிக முக்கியமாக கலைஞர் நூற்றாண்டு வெளியீடாக, இந்த நூற்றாண்டு வெளியீடாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்முடைய கவிஞர் கலிபவன் அவர்கள் கூட சொன்னார், நேரடியாக பெரியாரை பற்றி எழுதவில்லையே என்று சில பேர் நினைக்கலாம். ஒவ்வொரு பக்கத்திலையும் பெரியார் இருக்கிறாருங்கிற அவர் பதில் சொன்னது என்று அவர்கள் எடுத்து சொன்னதை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் அந்த மாதிரியான அளவுக்கு இல்லாமல் அவர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த நூலில் அவர் ஏற்கனவே எழுதுன புதிதாக இப்போது எழுத அல்ல, மிக முக்கியமாக நீண்ட காலத்துக்கு முன்னால் எல்லாமே இது ஒரு தொகுப்பு. உதயக்கதிர் என்ற நம்முடைய மேனாள் நகரத்தந்தை, அதாவது மேயர் அவர்கள், நம்முடைய சா கணேசன் அவர்கள் நடத்திய உதயக்கதிர் என்ற அந்த வெளியீட்டிலே சிறப்பாக ஒரு கட்டுரை அப்போதே எழுதியிருக்கிறார்கள். அக்டோபர் 1982 எழுதின கட்டுரை ரொம்ப அற்புதமான கட்டுரை. எல்லாமே அதில் இருக்கக்கூடியது. அவர் எப்படிப்பட்டவர், எந்த பாசறையிலிருந்து உருவானவர் நரேந்திரகுமார் அவர்கள் என்பதற்கு அடையாளமாக அறிவாசான் ஐயா, அன்பார்ந்த அண்ணா. அறிவும் அன்பும் ரொம்ப மிக முக்கியம். அறிவு அன்பு ரெண்டும் இணைந்தது தான் ஐயா அண்ணா. அதுதான் திராவிடம். இந்த ரெண்டையும் இணைத்ததுனால்தான் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நூற்றாண்டு விழா நாயகராக இருக்கக்கூடிய அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு திகைப்போடு மற்றவர்களுக்கு எதிரிகளுக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிலையிலே சொல்லும்போது சொன்னார், இங்கே அதில் எங்கள் நெஞ்ச கொலு மண்டபத்திலே வீற்றிருக்கும் இதய வேந்தர்களுக்கு பிறந்த நாள். அவருடைய எழுத்து நடையை பார்க்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சொல்கிறேன். புதுமை இலக்கிய தென்றல். இதில் புதுமையாக இருக்கும், இலக்கியமும் இருக்கும், தென்றலாகவும் இருக்கும். தென்றல் தான் சில நேரங்களில் புயலாக மாறுது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தென்றல் தான் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கு. நாம் இங்கே வரும்போது தென்றல் நினைக்கிறோம், அது புதுமை தென்றலாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். அதுதான் மிக முக்கியம். அதை பின்னால் ஓரளவுக்கு மட்டும் நான் விளக்குறேன். இங்கே அழகான அவருடைய எழுத்து நடை இருக்கு பாருங்க. அந்த எழுத்து நடை ரொம்ப அற்புதமான எழுத்து நடை. அது அருவி கொட்டுறது மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. எழுத்து தங்கு நடை இல்லாமல் வேகமான எழுத்து நடை, அது ரொம்ப ஈர்ப்புள்ளதாக இருக்கிறது. எங்கள் நெஞ்ச கொலு மண்டபத்திலே வீற்றிருக்கும் இதய வேந்தர்களுக்கு பிறந்த நாள். கல்லை கட்டாந்தரையாக்கி, கட்டாந்தரையை காடாக்கி, காட்டை கழனியாக்கி, கழனியிலே கதிரறிந்த காவிய நாயகர்களுக்கு பிறந்த நாள். எவ்வளோ அற்புதமான சொல்லாட்சி. அதோட வெறும் சொல் கூட மட்டும் இல்லை, சொற்சிலம்பம் அல்ல, அதோட கருத்து, அது மிக முக்கியம். கருத்துக்குத்தான் ஐயா அவர்கள் எப்போதுமே மரியாதை கொடுப்பார். இலக்கியத்தில் கூட எழுத்தாளர் மாநாட்டில் தான் ஜெயகாந்தன் தந்தை பெரியாரிடம் வாதம் பண்ணார். அதுக்கு முன்னால் திருச்சியில். அதில் தந்தை பெரியார் அதற்கு பிறகு பேசுகிறார். பேசும்போது அவர் தொடக்க நதிக்கு பாருங்க, எல்லோருக்கும் வியப்பானது, எல்லோரும் அசந்து போனாங்க. ஐயா அவர் சொன்னார், என்ன இந்த மாநாட்டுக்கு அழைச்சிருக்கீங்க, எழுத்தாளர் மாநாடு, தமிழ்நாடு எழுத்தாளர் மாநாடுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் எழுத்தாளரும் அல்ல, பேச்சாளரும் அல்லன்னார். தந்தை பெரியார் போய் தான் எழுத்தாளர் அல்ல, அவர் மாதிரி எழுதி குவித்தவர்கள் யாரும் கிடையாது, அவர் மாதிரி பேசினவர்களுக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அவருடைய தன்னை சுய அறிமுகம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் சொல்லுகிறார்கள், நான் எழுத்தாளரும் அல்ல பேச்சாளரும் அல்லன்னு சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்படியே அவரோட பார்த்தாங்க அந்த மேடையில். நான் கருத்தாளன் என்று சொன்னார். அதுதான் மிக முக்கியம்.
ஏன்னா கருத்துக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அதுதான் கருத்துக்கு வேண்டிய ஒரு உடை. மனிதனுக்கு அடிப்படை உடல், அதுக்கு வேண்டிய உடை தான், அவ்வளோதான். தவிர மனிதனை ஆய்வு செய்ய வேண்டுமானால் உண்மையை அதன் நிர்வாணத்தன்மையிலே பார்க்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொல்வார். அதன் நிர்வாணத்தன்மை, உண்மையை ஆய்வு செய்யணும்னா நிர்வாணத்தன்மையில். ஸ்கேன் எடுக்கிறவன் யாரும் ட்ரெஸ் போட்டுட்டு போய் இருக்க முடியாது பாருங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறவங்க யாருமே உடையெல்லாம் போட்டுக்கிட்டு பண்ண முடியுமா? அங்கே மருத்துவமனைக்கு போகும்போது அங்கே கூச்சநாச்சம் கிடையாது, அங்கே ஒன்றும் வெட்கம் கிடையாது, எல்லாம் போகிற நோக்கமே வேற. அது மாதிரி ஆய்வுக்கூடம் என்று வரும்போது அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற இடத்துல சொல்லும்போது இந்த கருத்தை சொன்னார். பெரியார் என்றால் எளிமை. அடுத்தபடியாக சொல்கிறார் பாருங்க, அவருடைய எழுத்து நடக்கி இது ஒன்று போதும். மிக முக்கியமாக அண்ணாவும் நினைவுக்கு வருவார். அண்ணா என்றால் பெரியார் நினைவுக்கு வருவார். அதனால்தான் என்னவோ இருவர் பிறந்த நாட்கள் அடுத்தடுத்து வருகின்றன, ஆணிக்கு பின்னர் ஆடி வருவது போல் என்று அவர் உதாரணத்தை சொல்கிறார். நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய அளவிற்கு இதை ஐயாவே மிகப்பெரிய அளவிற்கு அண்ணா சொன்னார். 1967 அண்ணா அவர்கள் வெற்றி பெற்று முதல்வராக மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரத்தில் நாகரசம்பட்டியின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு கிராமத்தில் அங்கே பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறாங்க. அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி தந்தை பெரியார் அண்ணா தான் அந்த பெரியார் ராமசாமி கல்வி கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த கூடத்தை திறந்து வைக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியினுடைய தலைமையில் அண்ணா அவர்கள், ஐயா அவர்கள் இறுதியில் பேசுகிறாங்க, ஐயா இருக்கிறாங்க. அதுதான் நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே ஐயா அவர்கள் அதில் கலந்து கொண்டு பேசின ஒரு பொது நிகழ்ச்சி. அது பள்ளிக்கூட நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் முதல்ல பேசின நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது, ஐயா அண்ணாவும் அருகருக இருக்காங்க, ஏன்னா 18 ஆண்டுகள் அவர்கள் பிரிந்திருந்தார்கள் சொல்ல வைத்துக்கொண்டு இப்படி சொன்னார். அதுக்கு உடனே அண்ணா பேசும்போது சொன்னார், ரொம்ப மிக முக்கியமாக, இது ஒன்றும் நாங்கள் தவறாக சொல்லாங்க, நாங்கள் எப்போ பிரிஞ்சிருந்தோம் இப்போ சேர்றதுக்குன்னு கேட்டார். அதுதான் மிக முக்கியம். அவர் உள்ளத்தில் நான் இருந்தேன், என் உள்ளத்தில் அவர் இருந்தார், எப்போதும் இருப்பார்கள் என்று இதே வார்த்தையை சொல்லியிருக்கார். எனவே நம்முடைய நரேந்திரகுமார் அவர்கள் எழுதுகிறார்னு சொன்னால் அது ஏதோ அவர் கற்பனையோ அல்லது மற்றதோ இல்லை. அதுதான் மிக முக்கியம். பெரியார் அவர் ஒரு இனத்தின் ஒட்டுமொத்த வரலாறு. அவரது முனகலே பகைவருக்கு முழக்கமாக தென்படும். அவருடைய முனகல் போதும், அதுவே பகைவருக்கு முழக்கமாக தென்படும். ரொம்ப அற்புதமான கருத்து ஆழமாக இருக்கக்கூடிய விஷயம் பூராமே. அவரது முழக்கமோ பேரிடி பிரளயம். அடிவானிலே எழும்பருதி 1000 கல்களை அள்ளி அள்ளி இறைப்பதைப் போல வீசி வரும் காற்றிலே வெண்டாடி நடனமிட அந்த பேராசான் எழுப்பிய பெருமுழக்கங்கள் சில்வண்டு பிறவிகளை சிம்புள் பறவைகளாய் சிங்கார சிறகத்து சீராக பறக்க வைத்தன. இதுதான் இந்த மாதிரியான நடை, ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருத்தோட்டம். இவைகளெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே புதுமை தென்றலாக நமக்கு கிடைக்கின்றன. ஆகவே நான் இப்படிப்பட்டவர்களை நாம் பாராட்ட வேண்டும் என்று சொல்வது அவர்களுக்காக அல்ல, நமக்காக, இந்த சமுதாயத்திற்காக, இந்த கொள்கையினுடைய வெற்றிக்காக. ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களை தெளிவாக சிக்கும். அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார். இந்த அண்ணா அவர்கள் திருச்சியில் பேசுகிறார். பேசும்போது தான் பெரியார் சகாப்தம்னு வந்தார். நான் கல்லூரியிலேருந்து வந்த உடனே என்னை அழைச்சார் ஐயா. நான் ஐயாட்ட போய் ஒப்புக்கொண்டேன். என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். வேலைக்கு போகிறீங்களா? இல்லை, நான் வேலைக்கு போகலை. அப்படியானா சரி, என்கிட்ட வந்திருக்கேன்னு சொன்னார். நான் பெரியாரிடம் சிக்கிக்கொண்டேன்னார். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட அளவிற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இன்றைக்கு அவர்கள் இப்படிப்பட்ட நீண்ட காலத்துக்கு முன்னால் எழுதியதெல்லாம் இப்போ தொகுத்து வரும்போது தான் அன்றைக்கு அது கவனத்துக்கு ஈர்க்கப்பட்டதா இல்லையா என்பதை பற்றி கவலை இல்லை. நல்ல எழுத்தாளர்களும் சரி, நல்ல எழுத்துக்களும் ஆழமான கருத்துக்களும் காலத்தை வென்றவை. ஆகவே நான் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினார் என்பது முக்கியம் அல்ல, இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாலும் இன்னமும் அது பேசப்படக்கூடியதாக இருக்கும். என்றைக்கும் அந்த கருத்துக்கள் நின்று வென்று காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான். ஆகவே நாம் அவரை பாராட்டினோம். பாராட்டும் போது உற்சாகப்படுத்தினோம்.
இது அவர்கள் சாதாரண, இது நாங்கள் எல்லா இடத்துலையும் கவிஞர்கள் சொன்ன மாதிரி அவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களை எங்கேயாவது படித்தா கூட நான் படித்த உடனே அவர்களை அழைத்து பாராட்டி முகவரியை தேடி எடுத்து கொடுத்து சொன்ன உடனே அவர்களுக்கே இது வியப்பாக இருக்கிறது. யார் இப்போ இந்த மாதிரி சொல்லுவாருன்னா நம்முடைய சமுதாயத்திற்கு இப்படிப்பட்டவர்கள் தேவை. மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பெரிய நல்ல கருத்தோட்டம் உள்ளவர்களுக்கு தேவை என்பது தான் என்னுடைய அடிப்படை. ஆகவே நான் அவர்களை நல்ல வெளியீடுகள், துணிந்து வெளியீடுகள், ஐயா ராமாயணத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள், பெரியாரை பற்றி எழுதியிருக்கிறார்கள், ஆய்வுகளை எழுதியிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிற்கு இவைகளெல்லாம் வெளியிடக்கூடிய அளவிற்கு நம்முடைய துணிச்சலாக எழுதுவாங்க. ஆனால் வெளியிடுறதுக்கு துணிச்சல் உள்ளவங்க வரமாட்டாங்க. ஏன்னா இதில் ரூபானா பைசா இருக்குது, சினிமா எடுக்கிற மாதிரி தான் மிகப்பெரிய அளவிற்கு. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய காவியா அவர்கள் எந்த கருத்தாக இருந்தாலும் புரட்சிகரமான கருத்துக்கள், முற்போக்கான கருத்துக்கள், மிகப்பெரிய வாய்ப்புள்ள கருத்துக்கள், இவைகளெல்லாம் புத்தகங்களை நான் வெளியிடுகிறேன் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்களை முன்னாலும் பாராட்டினோம். நம்முடைய அச்சம் அகற்றிய அண்ணல் என்று சொல்லக்கூடிய WPA சவுந்தரபாண்டியனார் அவர்களை பற்றி புத்தகம் வந்தபோது கூட இதே இடங்களில் தான் அந்த புத்தகம் சரியாக போகலேன்னு சொன்னாங்க. அதை பரப்பணுங்கிறதுக்காக தான். அதே மாதிரி இந்த திராவிட மரபணு என்று சொல்லும்போது இன்றைக்கு எப்படிப்பட்டது? இன்னைக்கு ஆரியமா திராவிடம், திராவிடத்தால் விழுந்தாகிறான். திராவிடத்தினால ஒருபோதும் விழுந்திருக்க மாட்டான். டாஸ்மார்க்னால விழுந்திருப்பானே தவிர வேற எதனால விழுந்திருக்க மாட்டான். மிக முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையினால மிகப்பெரிய அளவிற்கு திராவிடத்தினால விழுந்தோம் அல்லது எழுந்தோம். அந்த திராவிட மரபணு தான் எல்லாத்தையும். அது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுவரையில் நம்ம ஜெயகாந்தனை பொறுத்தவரையிலே கூட அவர் எல்லாவற்றுக்கும் திராவிடத்துக்கு எதிரின்னு தான் இதுவரையில் அவர் சொன்னார்கள். ஆனால் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது இவர் போன்றவர்களோட மூலம்தான் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள் வரணும். காரணம் என்னன்னா, உங்களுக்கு பல பேருக்கு தெரியும், நானும் நண்பர் ஜெயகாந்தனும் இளமைக்கால நண்பர்கள். இன்னும் கேட்டால் எங்கள் வாழ்நாளில் ஒருமையில் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சில மிஞ்சிய நண்பர்களில் அவர் தான் மிக முக்கியம். வாடா போடான்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா நாங்கள் ஆரம்ப பள்ளிக்கூடத்திலேயே அவங்களுடைய அத்தை தான் எனக்கு முதல்ல ஆசிரியை. அவங்க தான் பள்ளிக்கூடம், திண்ண பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க அப்பா திராவிட கழகத்து தலைவர். அதுதான் மிக முக்கியம். திராவிட கழகத்துக்காரரு மிகப்பெரிய அளவிற்கு. ஏஆர்பின்னு அந்த காலத்தில் 2வது உலக யுத்தத்தில் உண்டு. மிகப்பெரிய அளவிற்கு உள்ளே போய் பதுங்கக்கூடிய எல்லாம் உண்டு. 2வது உலக யுத்தத்தில் அதுக்கெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அளவில் இருந்தார் மிகப்பெரிய தண்டபாணி. இங்கே இன்னும் சொன்னார், அவருடைய தாயாரை பற்றி ஒரு கருத்தை சொன்னார் பாருங்க. பேசும்போது சொல்லும்போது எங்கள்கிட்டே நேராக சொல்லுவார். எனக்கு அவருக்கு நேரம் அந்த மிகப்பெரிய அளவிற்கு சிறு வயதிலேயே நம்முடைய சோ எழுதின புத்தகத்தில் சோ வெளியிட்டிருக்கிறார். அவருடைய துக்ளக்கில் வெளியிட்ட போது ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் அப்படின்னு போட்டு ஒரு புத்தகம் தொடர்ச்சி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார். அதில் முதல் ஆரம்பமே என்னை வைத்து தான் ஆரம்பிச்சிருப்பார். தெருவில் வரும்போது சாரங்கபாணி இப்படி வந்த உடனே ஒழிக, சாரங்கபாணி ஒழிகன்னு அவன் வேகமாக போவான். நான் சத்தம் போடுவேன். அக்ரஹாரத்தில் அவர் குடியிருந்தது அக்ரஹார தெரு, அது பூராமல். அதுக்கு நேராக எங்களுடைய வீடு. அங்கே நான் போகும்போது 2 பேரும் வேகமாக கூட்டத்தில் பேசுகிறதெல்லாம் பார்த்து எனக்கு இது இருக்கும். சாரங்கபாணி ஒழிகள்னு அதை பற்றி கவலைப்படாமல் திரும்பி போவான்னு சொல்லி மிகப்பெரிய அளவிற்கு நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அவ்வளவு நெருக்கமாக பேசிக்கொண்டிருப்போம், நண்பர்களாக இருப்போம். அப்போதே கூட அவர் வீட்டில் அவருடைய தாயார் எங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறுவாங்க. ஒரே தெருவில் வீட்டில் உட்கார்ந்துருப்போம். அது அங்கே எங்களுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுப்பார் அவங்க அப்பா. மிகப்பெரிய அளவிற்கு அப்பா அவங்க உள்ளே சாப்பிடுங்கன்னு பிள்ளைகளை கூப்பிடுவாங்க. அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லும்போதே அவன் சொல்லுவார், அவன் அடாவடித்தனமாக இருப்பான்பா, அதை பற்றி அவர் நீ நல்ல பிள்ளை, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு இப்படியே சொல்லுவாங்க மிக முக்கியமாக. ஆகவே தான் அதை வெளிக்காக சொல்லி கொண்டு தான் அவர் கடைசி வரையில். எனக்கு ரொம்ப நாளாக அவர் பேர் முருகேசன். அவருக்கு ஜெயகாந்தன்னு பேர் எனக்கு தெரியவே தெரியாது. அதில் கம்மியாக அதுக்கு இடையில தொடர்புகள் கிடையாது. ஒரு நாள் சட்டக்கல்லூரியில் இருந்தபோது தான், சட்டக்கல்லூரி ஹாஸ்டலில் நாங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்னு இருக்குது பிராட்வேயில், அதில் தான் நாங்கள் பிஎல் படிக்கும் போதெல்லாம் இருந்தோம் பூராமே. அப்படி அங்கே இருந்தபோது ஜெயகாந்தன் ஒரு நண்பர் உங்களோட வகுப்பு தோழராக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கார், போனார் வந்தார்னு சொன்னார். என்கிட்ட ஜெயகாந்தன் யாரும் கிடையாது, யாரோ தவறாக சொல்லியிருக்காங்க ஊருக்கு, அது மாதிரி கிடையாது அப்படின்னு. இல்லை உங்களோட படித்தவர், ஊருக்காரரு, தெருக்காரரு, ரொம்ப நெருக்கமானவன்னு சொல்கிறாரு, நீங்கள் இல்லைங்கிறீங்களே அப்படின்னு. இல்லை ஜெயகாந்தன் எனக்கு தெரிஞ்ச ஞாபகத்தில் யாருமே இல்லைன்னு அப்புறம் விசாரித்தா கடைசியில் ஜெயகாந்தன் யாருன்னா அவர்
ஆனால் நம்ம பழைய முருகேசன் தான் இப்போ ஜெயகாந்தன் ஆகியிருக்காரு. நான் சாரங்கபாணி வீரமணி ஆன மாதிரி அது ஆகியிருக்காரு போல் இருக்கு. அவர் பேர் முருகேசன், ரொம்ப மிக முக்கியமாக வீட்டில் வச்ச பேர் பூராமே மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே கடைசி வரையில் வந்தோம். அதே மாதிரி இங்கே கவிஞர் சொன்னார், இதே மேடையில் ஐயாவை பற்றி மற்றது கருத்துக்கள் ஒன்றே ஒன்று, திராவிட இயக்கத்தினுடைய மரபணுக்கள் திராவிடர் கழகத்துக்காரர்கள் மட்டுமல்ல, திராவிட இயக்கத்துக்காரர்களுக்கு மட்டும் இந்த மரபணு வரும்னு நீங்கள் நினைக்காதீங்க. திராவிட இயக்க எதிர்ப்பு காட்டினவர்களெல்லாம் கடைசியில் இந்த திராவிட மரபணுவை பிடிச்சித்தான் அவர்கள் வாழ்க்கை அமைஞ்சது. அவர்கள் காப்பாற்றப்பட்டார். அது மாப்போசியிலிருந்து ஜெயகாந்தன் வரல யாராக இருந்தாலும் மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவில் ஜெயகாந்தன், கலைஞர், நாங்கள் எல்லாரும் கலைவாணர் அரங்கத்தில் நினைக்கிறேன் ஒரு கூட்டத்தில் பேசுகிறோம். கொஞ்சம் அவர் மறைவது கொஞ்சம் முன்னால் மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய கடைசி காலத்தில் கலைஞரை பற்றி ஒரு குரூரமான ஒரு படத்தை மனசில் வச்சுருந்து தலைகீழாக மாற்றிக்கொண்டார். மிக முக்கியமாக ஏன்னா ஜெயகாந்தன் வெள்ளை உள்ளம் படுத்தவர். யார் வேண்டுமானாலும் கடுமையாக எதுக்கிறதா கடுமை தான் இந்த கடைசி, ஆதரிக்கிறதா பாராட்டுறதா இந்த கடைசி தான். சில பேருக்கு நடுவில் ஒரு இடத்துல நிற்கிறோங்கிற எண்ணமே இருக்காது மிகப்பெரிய அளவிற்கு. அப்படி வந்த நேரத்தில் இவர்களெல்லாம் பேசினார்கள். உடனே கலைஞர் என்னை பார்த்து சிரித்தார். இன்னையா அப்படின்னு உங்கள் நண்பர் 2 பேருக்கு சொன்னார். அவர் பார்த்த உடனே அடுத்தபடியாக நான் பேசுகிறோம். அவர் பேசி முடித்தார். அதுக்கடுத்து நான் பேசுகிறேன். அதுக்கு அடுத்தது கலைஞர் பேசினார். நான் ஒரே வாரம் சொன்னேன், கலைஞர் எல்லாரும் உங்களுக்கு அதிசயமாக இருக்கும் இன்றைக்கி ஜெயகாந்தன் பேசினார்னு. அதுக்கு பெரிய விளக்கங்கள்லாம் நான் சொல்ல விரும்பலை. அவர் முன்னால் எப்படி இருந்தார், பின்னால் எப்படி இருந்தார், இதெல்லாம் நேரமும் இல்லை, தேவையும் இல்லை. கலைஞர் எடுத்து பேச போகிறார். ஒரே வார்த்தை, சில நேரங்களில் சில மனிதர்கள், அவ்வளோதான். சில நேரங்களில் சில மனிதர்கள்னு சொல்ல பாருங்க, அவ்வளோதான். அதோட எல்லாரும் கலைஞர் உட்பட விழுந்து சிரித்தாங்க, அவ்வளோதான். அவரும் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சிரித்தார் பூராமே மிகப்பெரிய அளவு. இன்னைக்கு இன்னொரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு என்னன்னா, இந்த திராவிட இயக்க கொள்கைகளை கடுமையாக பல முறை நாமெல்லாம் பேசுறதை விட அதிகமாக ஜெயகாந்தன் மக பேசுது. அதுதான் மிக இந்த மேடையிலே பேசி இதே இடத்துல, அதுதான் மிக முக்கியம். என்ன பிடிச்சி கட்டி பிடிச்சி வச்சு நம்ம மிகப்பெரிய அளவுக்கு, என்னப்பா நீங்கள் எனக்கு பெரியப்பா, அதுதான் முக்கியம். நீங்கள் அந்த மாதிரி என்னம்மா நீ இன்னாருன்னு சொன்னாங்களேன்னு பார்த்த உடனே அந்த பிள்ளைய பார்த்தேன் மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே ஒரு அற்புதமான ஒரு செய்திகள். ஏன்னா நம்ம நாட்டு ஊடகங்கள் மற்றவைகள்லாம் பல விஷயங்களை எதிர்மறையாக சிந்தரிப்பாங்க. திராவிட இயக்கத்துக்கு எதிரான செய்திகள்னால் அதை பெரிய அளவுக்கு போடுவாங்க. திராவிட இயக்கத்துக்கு ஆதரவான செய்திகள்னால் அதுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இடத்துல அங்கங்கே இங்கங்கே இருக்கிறதுக்கெல்லாம் எது கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கெல்லாம் திராவிட மரபணு எப்படி ஆய்வு பரிசோதனை கூடத்தில் கண்டுபிடிப்பாங்களோ அது மாதிரி நம்முடைய நரேந்திரகுமார் அவர்கள் இதிலே சிறப்பான அளவிற்கு அந்த மரபணுக்கள் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் எவ்வளோ கடினமாக செய்வார்களோ அதுபோல் செய்திருக்கிறார்கள். காரணம் அவர்களுடைய அந்த அடிப்படை இளமை காலத்திலே இருந்து அந்த வாய்ப்பு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு பெரிய இலக்கிய குடும்பம். அவருடைய தந்தையார், அதே மாதிரி நம்முடைய ராசா அவர்கள், அது அருள்மொழி அவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்படி இலக்கிய குடும்பத்தில் வந்திருக்கிறார். ஆகவே அவர்களை கூப்பிட்டு பாராட்டணும்னு நினைத்தது மிகப்பெரிய அளவு. ரொம்ப நாளாக புதுமை தென்றலில் இலக்கியங்கிறத பற்றி பேசணும். எது இலக்கியம், எப்படிப்பட்ட இலக்கியம், எத்தனை வகையில் ஐயாவுடைய இலக்கியத்தன்மை எப்படிப்பட்டது என்றெல்லாம் சொல்லணும்னு நிறைய அளவிற்கு நான் அதை முதல்ல இங்கே குறித்து வச்சேன். அதுதான் மிக முக்கியம். அது பரவாயில்ல, இன்றைக்கி தான் அப்பா எதை தயார் பண்ணாலும் அவையெல்லாம் பத்திரமா இருக்கும். அடுத்தது புதுமை தென்றலில் பல செய்திகள் முழுக்க இலக்கிய ரீதியாக பேசுகிறதுக்கு தேடி கொடுக்குறாரு. அதுதான் மிக முக்கியம். ஒதுக்கலாம், அது நடக்கலாம். ஏன்னா அடிக்கடி வாரத்துக்கு ஆள் தேவையான்னு நினைப்பாங்க அவங்க. நாங்களும் நிலைய வித்வான் மாதிரி இருக்கிறோன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்புகளை எடுத்து சொல்லலாம். ஆகவே அதான் இந்த நேரத்தில் நான் அதை பயன்படுத்தணும்னு விரும்பலை, அது மிக முக்கியம். ஆனால் இலக்கியம் என்றால் என்ன, அது மட்டும் நல்ல அளவுக்கு புதுமை இலக்கியங்கிறது ஏன் அது புதுமையாக இருக்கணும், ஏன் அது தென்றலாக இருக்கணும் மிகப்பெரிய அளவிற்கு. அதுதான் அந்த அடிப்படையில் வரும்போது தென்றல் என்று சொன்னால் மட்டும் போதாது, புதுமை தென்றலாக இருக்க வேண்டும். அது அந்த புதுமை தென்றல் என்பது இருக்கிறதே பழமையை சாடி இருக்கிறது. மிகப்பெரிய பழையன கழிதலும்
புதியன புகுதலுங்கிறது அந்த காலத்து இலக்கணத்தில் இருக்குன்னெல்லாம் எல்லா புலவர்களும் சொல்லுவாங்க. ஆனால் தமிழனை பொறுத்தவரையில் என்ன புதுமையை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவர்கள் செரிமானம் செய்து கொள்வது இல்லை. ஆனால் புதுமையை கூட வசதி இருக்கும்போது வரவேற்கிறான். இன்றைக்கி யாராவது செல்ஃபோன் இல்லாமல் இருக்கார்களா? யாராவது இது நமக்கு அந்த காலத்தில் நம்முடைய காலத்தில் மூவேந்தர் காலத்தில் அல்லது இன்னும் 33 கோடி தேவர்கள் காலத்தில் இருந்துதான்னு பார்த்தா நாம் அதை செய்கிறோம், இதை வாங்குகிறோம். இல்லை நமக்குன்னு இருக்குதுல்ல, அதுக்கு இல்லை, அதனால் இது வாங்க வேண்டாம்னு நான் சொல்கிறோம். மிக முக்கியம் அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கு புதுமை என்று வரும்போது பழையன கழிதல் புதியன புகுதல். ஆனால் நம்ம பொறுத்தவரையில் பழையன கழிதல் என்பது கிடையாது. புதியன புகுதல் உண்டு, பழையன இருத்தல். அதுக்கு மேலே அது அது பாழாகும். ஐயா சொல்லுவார், ரத்தத்தை வெளியே எடுக்கணும். பெரியார் ஐயா சொல்லுவார், இந்த ரத்தத்தை பூரா வெளியே எடுத்துவிட்டு புது ரத்தம் பாய்ச்சணும். ஏன் அதை எடுத்துட்டு சொல்லணும்னு சொல்கிறேன்னா, ஒரு தடவை சொன்னார், ஏன் அதை எடுத்துட்டு புது ரத்தம் பாய்ச்சணும்னு சொல்கிறேன்னு சொன்னால், பழைய ரத்தத்தோட இந்த ரத்தம் கலந்ததுன்னா இதுவும் நாசமாக போச்சுன்னு அர்த்தம்னு சொல்கிறார். மக்களுக்கு விளங்கும்படியா. ஆகவே எந்த ரத்தமும் வீணாக போயிடும், அதுதான் மிக முக்கியம்னு சொன்னார். அது மாதிரி புதுமை தென்றலுங்கிறதுடைய அடிப்படை என்னன்னா, புதிய கருத்துக்கள், புதிய சிந்தனைகள், புதிய ஆக்கங்கள், இவைகளெல்லாம் வரணுங்கிறது தான் மிக முக்கியம். ஆகவே தான் இந்த புதுமை தென்றலில் கூப்பிட்டு ஒரு 1000வது விழாவில் நல்ல அறிஞர் பெருமக்கள், நல்ல கருத்தாளர்கள், சிறந்த எழுத்தாளர்கள், வல்லுநர்கள் இவைகளையெல்லாம் அறிமுகப்படுத்தி மேலும் மேலும் வலு சேர்க்க வேண்டும். திராவிட இயக்கம் என்பது அறிவு பஞ்சம் உள்ள ஒரு இயக்கம் அல்ல, மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எல்லாரையும் அறிவாளிகளாக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம். இன்றைக்கு யாராக இருந்தாலும் திராவிட இயக்கத்தினுடைய நீங்கள் எண்ணி பாருங்கள். நம்ம எதிர்க்கிறவர்கள் கூட ஒரு காலத்தில் பெரிய பெரிய தமிழறிஞர்கள், நான் குடியரசு எடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசில் எழுதாத தமிழறிஞர்களே கிடையாது. ராபி சேதுப்பிள்ளை சாதாரணமாக அவர் பெரிய வெளியே தெரியாத காலத்தில் குடியரசில் கட்டுரை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி மிகப்பெரிய அளவு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எழுதியிருக்கிறார். பிறகு இவங்கெல்லாம் எதிர்த்தவங்க மிகப்பெரிய அளவிற்கு. அவர்களுக்கு அறிமுக வாய்ப்பு கூட இங்கு தான். அது மட்டும் அல்ல, தந்தை பெரியாரை பொறுத்தவரையில் பெரிய சிந்தனை என்னன்னா, அவர்களுக்கு எதிரிகள் யாரை எதிர்க்கிறார், பார்ப்பனர்கள் யாரை எதிர்க்கிறார், உடனே அதை பார்த்துவிட்டு நமக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு உண்டு, மரமிலடிகள்னா அவர் சைவத்தை ஆதரிக்கிறவர், நம்ம வேற என்று அவர் கருதுறதில்லை. பூராமே உடனே அறிவுரை கொத்தா அதுக்கு தடையா உடனே அதற்கு குடியரசில் பதில் எழுதினார்கள் மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே திராவிட இயக்க மரபணு என்பது இருக்கிறது, அது கொள்கையை சார்ந்தது. எனவே தான் அதை ரொம்ப அழகாக சிறப்பாக எடுத்து சொல்லி இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா திராவிடத்தினால என்ன தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு குழப்பக்கூடிய சில வியாபாரிகள் இருக்கிறார்கள், அரசியல் வியாபாரிகள். அவளுக்கு ஒன்றும் இல்லை, எதிரிகளிடமிருந்து போய் தன்னை வெற்றி கொண்டவர்கள். அதனால தான் புரட்சி கவிஞர் எழுதினார் கவிதையிலேயே, புரட்சி கவிஞர் கவிதையில் முதல் தொகுப்பிலேயே ஒரு அற்புதமான ஒரு கவிதை, ஒரு தனி பாடலாக இருக்கும். உன்னை விற்காதே, உன்னை விற்காதேன். ஐயா ஒருபடி மேலே சொன்னார், நீ விற்றுக்கிறத பற்றி கூட எனக்கு கவலை, நல்ல விலைக்காவது விற்றுக்கப்பா, ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்கிறியா, அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது. அவருக்கு அந்த வியாபாரம் மனப்பார்மை அதுலேயே ரொம்ப அடிப்படையாக சொன்னார். ஆகவே தான் நல்ல அளவிற்கு இந்த சிந்தனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி ஒரு நல்ல இன்றைக்கு இந்த 1000வது விழா என்பதிலே நல்ல அறிமுகங்கள், அடிக்கடி இந்த நூலர்கள் புதிதாக எழுதுகிறவர்கள், புதிதான கருத்தாளர்கள், இவைகளையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும், பாராட்ட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். பாராட்டுகிற நேரத்தில் கூட நண்பர்களே, இங்கே அருமை தோழர் எழுத்தாளர், புரட்சிகரமான சிந்தனையாளர், எழுத்தாளர் நரேந்திரகுமார் அவர்களை பாராட்டுற நேரத்தில் அவரை மட்டும் கூப்பிட்டு பாராட்டுறதில் பயனில்லை. அவங்க வீட்டு வாழ்வினையறையாக அழைச்சி மேடையில் வச்ச பிற்பாடு தான் நம்ம பாராட்டுறோம். எல்லா இடங்கள்லையும் இந்த முறையை கையாளுங்க, அதுதான் மிக முக்கியம். பெண்களை பாராட்டுங்கள் முதல்ல. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்க நேரடியாக வந்து எழுதலைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க உங்களுக்கு துணையாக இருக்கிறதோடு தான் உங்களால் எழுத முடியுது. இங்கே இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் வருது, அவ்வளோ மிக முக்கியம். அதனால் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் தாராளமாக அவங்கள பாராட்டணும். ஆனால் நம்ம மக்களுக்கு அது பாராட்டுறதில்ல, குறை சொல்கிற புத்தி தான் அதிகமாக இருக்கும். தந்தை பெரியார் ஒன்று சொல்லுவார், பாராட்டணும்னு நினச்சா உடனே பாராட்டிடு, இல்லைன்னா புத்தி மாறிடுவார் அவருடைய மொழியில். அதுதான் மிக முக்கியம். அதை விடக்கூடாது, உடனே பார்க்கணும், உடனே செய்யணும், அறிமுகப்படுத்தணும்.
இது மூலமாக எவ்வளோ பேருக்கு அந்த செய்திகள் போகுது. ஒரு அற்புதமான ஒருவரை கண்டுபிடிக்கிறோம். ஏன் கீழடியில் புதையல்களை கண்டுபிடிக்கிறோம்? உடனே நம்முடைய மரபுன்னு சொல்கிறோம். நிறைய பாராட்டணும், நிறைய சொல்லணும். எது நம்மை பிரிக்கிறது என்பது முக்கியமல்ல நண்பர்களே, எது நம்மை இணைக்கிறது என்பது மிக முக்கியம். இதுதான் என்ன உணர்வு. சாதாரணமாக சங்கராச்சாரியை பற்றி நினச்சி பார்த்து சொன்னார். ஏன் அந்த 2 சங்கராச்சாரியும் ஜெயிலுக்கு போனது என்ன, பெயிலுக்கு அவசியப்பட்டது என்ன, எவ்வளவு கொடுமை, குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றம் என்ன சாதாரணமாக. ஆனால் எல்லாமே மறந்து போச்சுங்களே. இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களே. அதே நேரத்தில் நம்ம ஆட்களுக்கு என்ன சொல்கிறான்? அவன் ஜெயிலுக்கு போனவன், அவன் கொலைக்கு போனவன், கொலைகாரன், அதை அப்படி எது அதை சொல்கிறான். நம்மால் அப்படி இல்லையே, ஒரு சாதாரண விஷயத்தை. ஆகவே தான் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்னா, புதுமை தென்றலுடைய அந்த விளைவுகள் இருக்கே, திராவிட மரபணு என்னன்னா, நீங்கள் எதில் கொஞ்சம் நமக்கு வந்தால் கூட அதை அகலப்படுத்துங்கள், பாராட்டுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். அந்த ஆக்கமும் ஊக்கமும் தாராளமாக வரணும். அவ்வளோதான். தவிர அவர் எனக்கு பிடிக்காது, இவர் எனக்கு பிடிக்காதா, அவருக்கு அந்த குறை இருக்குன்னு குறையை பார்க்காதீங்க, அவருடைய நிறையை பார்க்குங்கள். அதுதான் அந்த பழக்கம் வரணும். அதுதான் இன உணர்வு. அந்த இன உணர்வு தான் திராவிட மரபணு. அந்த மரபணு வேலை செய்தால் இந்த இனத்தை வெல்ல எவராலும் முடியாது. சூழ்ச்சிகள், தந்திரங்கள் இவைகளெல்லாம் தோற்று போகும். அதற்காகத்தான் பாராட்டுகிறோம். இன்னும் ஏராளமாக எழுதுங்கள். இன்னும் முந்தி எழுதி நான் ஓய்வு பெற்றுட்டேன்னு நினைக்காதீங்க. எழுத்துக்கு ஒன்றும் உங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்முடைய ஏடுகள் இருக்கின்றன. ஏடுகளில் எழுதுங்க. உங்களுக்கு வேறு யார் போடலன்னா நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதுதான் மிக முக்கியம். மற்றவர்கள் எழுதுங்க, ரொம்ப சிறப்பாக கருத்துக்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் சமூகத்துக்காக வாழ வேண்டும். மனிதன் தானாகவும் பிறக்கவில்லை, தனக்காகவும் பிறக்கவில்லை, தந்தை பெரியார் சொன்னார். ஆகவே சமூகத்துக்கு நம்முடைய பணி என்ன? அதுவும் ஓய்வு பெற்றவுடனே பதவிக்கு தான் ஓய்வு, தொண்டுக்கு ஓய்வு கிடையாது. ஆகவே தான் அற்புதமான நல்ல நிகழ்வு. இந்த நிகழ்வு எல்லோரையும் அழைத்து பாராட்டி இருக்கிறீர்கள். இந்த பாராட்டு உணர்வை பெருக்குங்கள், தேடுங்கள். பாராட்டுவதற்கு ஆளை தேடுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். உற்சாகப்படுத்தி இந்த தடவை யாரை பாராட்டுறதுன்னா, நீங்கள் வந்தாலே பாராட்ட வர்றீங்களா அப்படி ஒரு காலத்தில் நம்ம தூற்றினார்கள், நம்மை வாட்டினார்கள், நம்மை விரட்டினார்கள். அவர்களெல்லாம் கட்டி அணையுங்கள், தேடி பிடியுங்கள், பாராட்டுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். வெல்வது திராவிடம், இது நிச்சயம்.